ஓகேப்பா. இங்க என்ன குடுத்துருக்காங்க? என்ன பண்ணணும்? எனி ஐடியா? சார் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க சார். ஆ. ஸோ ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க சார். ஸோ 2D வாங்கிற நம்ம ஆமாமா. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவன் இததான் குடுத்துருக்கான். நாம என்ன பண்ணணும்? எப்ப எக்ஸ் எப்ப போய் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? அத பாத்துக்கங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்னடா கண்ணு? இங்க பாருங்க. P ஆஃப் X P of A X by B is equal to P of A union B divided by P of B. மாத்தி சொல்லிட்டீங்க. A intersection B. P of A given B equal to P of A intersection B divided by P of B. P of B. இது இன்டர்செக்ஷன் யூனியன் இல்ல இன்டர்செக்ஷன். சரி இது 2Dல வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. P of X greater than 1, Y less than 1 by 2 divided by probability of Y less than 1 by 2 வரும். சரியா கண்ணு இதுதான் ஃபார்முலா. இங்க கொடுத்தது என்னது? இன்டர்வல் கான்செப்ட் கொடுத்துக்கிறான். இன்டர்வல் கான்செப்ட் உனக்கு என்ன தெரியும்? பிடிஎஃப் தெரியும். அவனே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம் பாத்தீங்களா? ஓகே சார். அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்? மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அவன் கேட்கல, பட் கண்டுபிடிச்சாதான் போட முடியும். இல்லைன்னா போட முடியாது ப்ராப்ளம். சரியாம்மா? ஓகே சார். அப்ப பாருங்க என்ன வரும்னு. ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்டு டிஒய். இது யாரோட லிமிட் சொன்னேன்? ஒய்யோட லிமிட். இங்க வரது யாரோட லிமிட்? ஒய்யோட லிமிட். சரியாமா? ஓகே சார். அப்ப இன்டெக்ரல் ஒய் லிமிட் என்ன? 0 to 1. ஒய் லிமிட் என்ன? 0 to 1. கரெக்டாமா? அப்ப 0 to 1 into x y square plus x squared by 8 into dy. கரெக்டாடா கண்ணு? கரெக்ட் சார். அப்ப என்ன வரும்? That is equal to x y cube by 3 இது 0 to 1ங்கிற லிமிட் plus x squared by 8 3 x squared by 8 okay x squared by 8 into dy ஓட லிமிட் வந்து y நாவும் அப்ப 0 to 1 வரும். சரியாமா? ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? x அப்பர் லிமிட் வந்து 1, லோயர் லிமிட் 0, 0 போட்டா 0 தான். அப்பர் லிமிட் 1னால 1 கியூப் 1, அப்ப x by 3 ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாடா? ஓகே சார். சேம் ஐடியா. ஒரே நிமிஷம் சார். நான் எழுதிக்கிறேன் சார். எங்க இருந்து எழுதுறாங்க? x into 1 by 3 plus இது ஒண்ணு நாமா x square by 8 into 1 சார். 1 by 3 plus x square by 8. அப்ப எல்சிஎம் போட்டா x by 3. எல்சிஎம் 24 போட்டுக்கலாமா? 8x plus 3x square. இது யாரு? f of x ஓட வேல்யூ. டவுட் இருந்தா கேட்டுக்கிடுங்க. இல்ல சார். சேம் ஐடியா f போய் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இது யாரோட லிமிட்? x ஓட லிமிட். என்ன ஃபங்க்ஷன்? x ஸ்கொயர் பிளஸ் x தப்பு பண்ணிட்டோம். x y ஸ்கொயர்டா? x y ஸ்கொயர் x y ஸ்கொயர் x y ஸ்கொயர் x ஸ்கொயர்ட் பை 8 x ஸ்கொயர் பை 8 into dy into dy. கரெக்டாமா? சாரி tx தான் வரும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் இங்க y தானே. அப்ப y நீங்க x ன்னு வரும். கரெக்டாமா? ஆமா சார். y ன்னு கரெக்ட். x தான் வரும். x தான் வரும். மாத்திடாதீங்க. நான் மாத்திட்டேன் பாருங்க. அங்க ஃபங்க்ஷன் பார்க்க முடியல நம்ம dx. அப்ப x ஓட லிமிட் என்ன? x ஓட லிமிட் 0 to 2. கரெக்ட்டுங்களா? இதானே x ஓட லிமிட் 0 to 2. சரியாமா? ஆமா சார். அப்ப சொல்லுங்க 0 to 2 னா integral 0 to 2 x y square plus x square by 8 into dx.
that is equal to x squared by 2 limit 0 to 2 into y squared plus x cube by 24 limit வந்து 0 to 2 கரெக்டாமா? ஆமா சார். அப்ப என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் பை 2 squared by 2 into y squared 0 போட்டு 0 தான் வரும். அப்ப also 2 cube by 24 8 by 24. இது கட் பண்ணா 2 ஆயிருமா? அப்ப 2y squared 8 by 24 என்னது? 8 by 24 3 4 by 12, 2 by 6, 1 by 3. 1 by 3 அப்ப 2y squared plus 1 by 3 அப்ப என்ன நடக்குறாங்க f of y equal to 6y squared plus 1 divided by 3 so y ஓட வேல்யூ எழுதிக்கங்க y ஓட லிமிட் என்ன 0 less than y less than 1 சரிங்களா ஓகே சார். அதே மாதிரி இங்க x ஓட லிமிட் எழுதிக்கணும் ப்ரீவியஸ்க்கு x ஓட லிமிட் என்ன 0 less than x ஓகேங்களா ஓகே சார். சரி இத ரெண்டையும் நோட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம நம்மளோட क्वेश्चनக்கு போலாம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்ச முன்னாடி அவன் என்ன क्वेश्चन கேக்குறானோ அவன் 1 by 1 நம்ம பார்க்க போறோம் சரியாமா ஓகே சார். இந்த 10 மார்க் क्वेश्चन கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க டவுட் இருந்தா கேளுங்க சார் இது கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம பி ஆஃப் எக்ஸ் தான் சார் கண்டுபிடிக்கலாம். அது டேரக்டா போடலாம் சார். இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். சரிம்மா நான் ஃபார்முலா என்ன கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்த மறந்துட்டியா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஃபார்முலா p of x greater than 1 given y less than 1 by 2 கரெக்டா இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன் ஆமா சார். p of x greater than 1 comma y less than 1 by 2 divided by p of y less than 1 by 2 கரெக்டாமா ஆமா சார். So நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்தேன் p of a less than or equal to x less than or equal to b comma c less than or equal to x less than or equal to t இதனோட ஃபார்முலா என்ன வரும்னு சொல்லிக்கிறேன்னா in double integral c to t and a to b f of x comma y into dx dy ன்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா இங்க வந்து என்ன இருக்குது இது வந்து y ஓடது சாரி இது வந்து y ஓடது அப்ப dy dx இதுதான் ஃபார்முலா சரியாமா நீங்க கேட்டீங்கல PMF தான் சார் சொன்னீங்க நீங்க எதுக்கு சார் இத போடுறீங்கல்ல அப்ப இதுக்கு ஃபார்முலா என்னது உள்ள பாருங்க f of x, y வருது அப்ப வெறும் x மட்டும் வந்தனா p of a less than or equal to x less than or equal to b அப்படி வந்ததுனா இதோட ஃபார்முலா integral a to b f of x into dx ஓகேங்களா அப்ப PMF ன்னு சொன்னீங்க இங்க உள்ள வருது என்ன வருது PDF வருது கொஞ்சம் பாத்துக்கமா நெட்வொர்க் கட் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் பாத்துக்கோ ஏன் என்ன பிரச்சனைமா நெட்வொர்க் கட் ஆகி வருது தெரியல சார். நெட் ப்ராப்ளம் போல சார். கொஞ்ச நாளாவே நான் ரொம்ப நெட் ப்ராப்ளம். எங்கடா 5 ஸ்டார்ல இருக்கீங்க நீங்களே இப்படி சொன்னா நாங்களே என்னடா பண்றது நாங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கிறோம் V8 எழுதிட்டு நீங்க சொன்னீங்க நாங்க என்ன பண்றது சரி எனிவே இதுதான் ஃபார்முலா நீங்க சொன்னீங்க சார் PMF தான் சார் போடணும் எதுக்கு சார் இது எழுதுறீங்கன்னு கேட்டிங்களா அப்ப இதனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா PDF ஓட இன்ஸ்டால் பண்ணி இன்டெகிரல் வருது சரிங்களா அப்ப PMF வந்து நம்ம வந்து PDF கண்டுபிடிக்கணும் இதுதான் ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சரியாமா ஓகே சார். அப்ப இதுக்கு நியூமரேட்டர் என்ன வரும் நியூமரேட்டர் பாருங்க x ஓட ரேஞ்ச் என்ன x ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் ப்ராப்ளம் செட் பண்ணாதான் தெரியும் x ஓட ரேஞ்ச் என்ன கொடுத்துக்கறான்னு பாருங்க அடிக்கடி பாத்துங்க ரேஞ்ச் அப்பதான் நம்ம கரெக்ட்டா போட முடியும்னா போட முடியாது சரிங்களா ஓகே வேற இன்செட் பண்றேன் x ஓட ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்குது 0 to 2 சார். அப்ப கிரேட்டர் தென் 1 ன்னா எது வரைக்கும் வரும் நல்லா பாத்துங்க இப்படி ஒரு ரன் பண்ணிக்கங்க இது x ஆக்சிஸ் னு வெச்சுக்கங்க 1 to ஒரே ஓகே இது 0 இது 2 இது 1 அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் x ஓட லிமிட் எடுக்கணும் இதுல இருந்து இது வரைக்கும் எடுத்தா x ஓட லிமிட் y வந்து என்ன சொல்லிக்கிறான் லெஸ் தென் 1/2 உண்டா கரெக்ட்டுங்களா லெஸ் தென் முன்னாடியே வரும்ல சார் அதான் பாக்குறேன் இங்க 1/2 இங்க வந்து 0 அப்ப 0 to 1/2 சரியாமா இன்டர்செக்ஷனே இருக்காதுல்ல சார் என்னமா என்னமா இன்டர்செக்ஷனே இருக்காதுல்ல சார்
இல்ல இது வந்து y, இது வந்து x. இது ரெண்டும் வெவ்வேறே இல்ல. இங்க இன்டர்செக்ஷன் பத்தி பேசுறது இல்ல. ரெண்டும் ஒரே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டில இன்டர்செக்ஷன் போதும். அதான்டா அது 1Dக்கு தான் இன்டர்செக்ஷன். நீங்க லாஸ்ட் கூட ஒரு ப்ராப்ளம் போட்டீங்க. அதனால அதை நீங்க கேக்குறீங்க. இது வந்து வெறும் இங்க பாருங்க a given மட்டும் வந்திருந்தா சரி. இங்க a வந்து லெஸ் than or equal னு கொடுத்துக்கறானா எதுவுமே கொடுக்கல இல்ல. வெறும் ஏங்கிறது மட்டும் தான் வந்துருக்கு. அதனால தான் இன்டர்செக்ஷன் போடுறோம். பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்றோம்? இன்டெக்ரலுக்கு மாத்துறோம். இன்டர்செக்ஷன் இல்ல. இன்டெக்ரலுக்கு மாத்துறோம். இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்றோம்? இன்டெக்ரலுக்கு மாத்துறோம். சரிங்களா? அப்ப இன்டெக்ரல் லிமிட் செக் பண்ணிட்டு போடுறீங்க. இன்டெக்ரல் லிமிட் என்னது? இது y ஓட லிமிட்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது y ஓட லிமிட், இது x ஓட லிமிட். அப்ப இது வேற வேரியபிள், இது வேற வேரியபிள். அதனால தான் நம்ம தனித்தனி இன்டெக்ரல் போடுறோம். சரியாமா? புரியுதுங்களா? டவுட் ஓகே இருக்குங்களா? சார். 1Dக்குன்னா வேற ஐடியா, 2Dக்குன்னா வேற ஐடியா. சரியா? ஓகே சார். அப்ப இங்க தான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். என்ன ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. இங்க பாருங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும். சரிங்களா? ஓகே சார். டினாமினேட்டருக்கு என்ன ஃபார்முலா? டபுள் இன்டெக்ரல். டபுள் இன்டெக்ரல் x ஓட லிமிட் என்ன? 1 to 2. y ஓட லிமிட் என்ன? 1/2 to 1. கரெக்ட்டுங்களா? f of x, y. ஆமா சார். f of x, y என்னடா கண்ணு? அப்படியே பாஸ் சொல்றியா? மேலே கீழே போயிட்டு வருது. சொல்றீங்களா? கீழே எழுதிக்கிறேன். ஓகே சார். சொல்றேன் கண்ணு. x y ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் பை 8. x ஸ்கொயர்டு பை 8 இன்டு இது யாரோட லிமிட்? y ஓட லிமிட். நம்மளா பாத்தீங்க இது y ஓட லிமிட்னா ஃபர்ஸ்ட் டைம் dy வரும். இது x ஓட லிமிட்னா ரெண்டாவது டைம் dx வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாத்திக்கு இது போடுறது. இது என்ன புரியாம இருக்குதா? இது y ஓட லிமிட்னா இங்க வந்து y போடணும். ரெண்டாவது வந்து x ஓட லிமிட். இது வந்து x ஓட லிமிட். சரிங்களா? அதனால செகண்ட் தான் x வரும் dx. சரியாமா? ஓகே சார். அப்ப இன்டெகிரல் 1 to 2 with respect to dy பண்ணுங்க. with respect to dy பண்ணா என்ன வரும்? இது யாரோட வேல்யூ ஃபர்ஸ்ட் பண்றோம்? நியூமரேட்டர் வேல்யூ பண்றோம். இது யாரோட வேல்யூ? நியூமரேட்டர் வேல்யூ. நியூமரேட்டர் வேல்யூ என்ன? x greater than 1 given y less than 1/2. இதனோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் வேல்யூ. சொல்லுங்க. with respect to y. y னா என்ன கிடைக்கும்? x y cube by 3 plus x squared by 8 into y. லிமிட் என்ன? 1/2 to 1. இது y ஓட லிமிட் into dx. புரியுதாமா? டவுட் இருக்குங்களா? கிறிஸ்தா டவுட் இருக்குதாமா? இல்ல சார், இதோ போட்டுட்டேன். போட்டுட்டு இருக்கீங்களா? போடுங்க. நானே போடலாமா? இல்ல நீ போட்டு ஆன்சர் சொல்றேன். இல்ல நான் போட்டா இல்ல என்ன பண்ணலாம்? நானே போடுறேன். சரி போடுங்க. கரெக்டாமா? இந்த மாதிரியா வந்தது? ஆமா சார். இதுக்கு எல்சிஎம் எடுக்க முடியுமா? என்ன எல்சிஎம் எடுக்கலாம்? 8க்கும் இதுக்கும் 24 இருக்கு. அப்ப இங்க 16 மட்டும் பெண்டிங் வச்சுக்கலாமா? 16 பெரிய டேமா இருக்குது. அப்ப 24 எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 8x plus 3x squared minus x. 16க்கு வந்து 24 வராதுல்ல. அப்ப minus x squared by 16. கரெக்டாமா? கண்ணே கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். அப்ப 8 minus 1 வந்து 7. அப்ப 7x plus 3x squared divided by 24 minus x squared by 16 into dx. திரும்ப என்ன பண்ணலாம்டாங்கண்ணே? எல்சிஎம் என்ன? ரெண்டு பக்கம் எல்சிஎம் எனி பாசிபிள்? மேபி ரெண்டு 4ஆல டிவைட் ஆகும். அதனால என்ன பண்றேன்? நம்ம ஈஸியா இருக்கு 1/4 வெளியே எடுத்துட்டேன்.
1/4 வெளியே எடுத்தா என்ன கிடைக்கும்? 7x plus 3x square 4 டிவைட் பண்ணா 6 minus x square divided by 4 ன்னு வரும். கரெக்டாமா? ஆமா சார். 1/4 1/4 ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன 12 எடுத்துக்கலாமா? 12 எடுத்துட்டு இன்ட்டு 2 போடணும். அப்போ 14x plus 6x square 14x plus 6x square minus 3x square into dx. கரெக்டாமா? That is equal to 1/4 integral 1 to 2 3x square plus 14x divided by 12 into dx. That is equal to 1/48 integral 1 to 2 3x square plus 14x into dx. That is equal to 1/48 integral பண்ணா 3x cube by 3 plus 14x squared by 2 limit 1 to 2. So அடுத்தது என்ன நடக்கும்? 1/48 இருக்குது. That is equal to 1/48. இதை கட் பண்ண கட் ஆயிரும். இதை கட் பண்ணா 7. அப்போ என்னாச்சு? x cube plus 7x square limit வந்து 1 to 2. That is equal to 1/48. 2 cube வந்து 8 plus 1 square 2 square வந்து 4. 4 into 7 வந்து 28. minus 1 minus 7. That is equal to 1/48. 36 ஓகே. இது 8 கட் ஆயிரும். அப்போ 28 வருது. கரெக்ட்டுங்களா? 8 கட் ஆயிரும். 7 minus 1 வரும். 8 கட் ஆயிரும். அப்போ இது எதால கட் ஆகும்? 4ஆல கட் ஆகும். இதுவும் 4ஆல கட் ஆகும். அப்போ 7 times இது வந்து 12 times. சரியாமா? ஓகே சார். இது வந்து நியூமரேட்டர் வேல்யூ தான் முடிச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே சார். இப்போ டினாமினேட்டர் வேல்யூ போடுறோம். டினாமினேட்டர் வேல்யூ என்ன? இது நியூமரேட்டர் வேல்யூ முடிச்சாச்சு. இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ. நம்ம மறுபடியும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ டினாமினேட்டர் வேல்யூ என்ன? டினாமினேட்டர் வேல்யூ வந்து p y less than 1/2. இதனோட ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஜஸ்ட் ஃபார்முலா எழுதிங்க, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி f of y into dy. சரியாமா? அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டினா 1/2 1. f of y வேல்யூ என்ன நடக்குது? நம்ம போட்டுட்டோம்ல, f of y வேல்யூ என்ன? விர்சா f of y சார் f of y வேல்யூ என்ன? 6y squared plus 1 divided by 3. 6y square plus 1. 6y squared plus 1 divided by 3 into dy. கரெக்டாமா? 1/3 கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் பண்ணிருங்க. 6y cube by 3. ஓகே, 3 இதை வெளியே எடுத்துக்கலாம். 6 ஆமா, இதுக்கு வரதானே? சாரி, இது வந்து இன்டெகிரல் ஃபார்முலா வருது. இந்த 3 இருக்கு, அந்த 3 வெளியே வந்துருச்சு. அப்ப 6y cube by 3 plus y லிமிட் வந்து 1/2 to 1. கரெக்டாடா? 1/3 3யும் 6 கட்டானா 2. அப்ப 2y cube plus y லிமிட் வந்து 1/2 to 1. கண்ணே தப்பு இருந்தா சொல்லுமா? 2 plus 1 minus 2/8 minus 1. சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகுது? that is equal to 1/3. இந்த plus 1ம் minus 1ம் கட் ஆயிரும். 2னா 16. 16 minus 2. ஓகே, இதையும் கட் பண்ணா 4 கூட இருக்கும்ல. இது கட் பண்ணா 4 ஆயிருக்கும். கரெக்டாமா? 2/3 2 plus 1 3 minus 2/8 minus 1. அப்ப என்னாகும்? 8 minus 1 வருதா இருக்குன்னு? ஆமா சார். 8 minus 1 divided by 4 வருது. கரெக்ட்டுங்களா? இது என்ன கிடைக்குது? 7/12. ஆமா சார், 7/12. சரி, அப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு? p of x greater than 1 given y
லெஸ் தேன் 1/2 ஓட வேல்யூ வேணும். இது வந்து டினாமேட்டர் வேல்யூ. 7/12ங்கிறது டினாமேட்டர் வேல்யூ. அப்ப நியூமரேட்டர் என்ன கிடைச்சது? நியூமரேட்டர் 7 இது இருந்ததா? இது வந்து கமா. இது வந்து 7/12. ரெண்டுமே 7/12 தான் வருது. கரெக்டாமா? அப்ப இது 7/12. அப்ப இதனோட வேல்யூ என்ன கிடைக்குது? 1ன்னு வருது. சரியாமா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. செகண்ட் ஒன் பாப்போமா? ஓகே சார். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் பாத்தீங்களா? எழுதினீங்களா? சரி எழுதுறேன். நான் போடுறேன் பாருங்க. செகண்ட் ஒன் இதான் கொடுத்துக்கிறேன். இது எப்படி போடுறது? நீங்களே போடுறீங்களா? ஓகே வேற சார். எப்படி போடுவீங்க? நியூமரேட்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. நியூமரேட்டர் வேலையை நான் சொல்லிடுறேன். P of y less than 1/2 given x greater than 1 அப்படின்னு இதனோட ஃபார்முலா என்ன? நீங்களே சொல்ல முடியுமா? இதனோட ஃபார்முலா எப்படி எழுதலாம்? எஸ் இன்டெகிரல் ஆஃப் இல்ல p ஃபர்ஸ்ட் p முடிச்சிருங்க, அப்புறம் இன்டெகிரல் போலாம். இது given இல்ல, கண்டிஷன் ப்ராபபிலிட்டி. P of y less than 1/2 comma x greater than 1 divided by கீழ யாருக்குறா இவங்க கீழ வருவாங்க. அப்ப P of x greater than 1. கரெக்டாமா? ஓகே சார். அப்ப சொல்லுங்க என்ன வருது சொல்லுங்க. இதனோட வேல்யூ சேம் தானே. P of x less than greater than 1. x greater than 1, comma y less than 1/2 divided by P of x greater than 1. கரெக்டாமா? கரெக்ட் சார். இதனோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 7/12 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இவன் மட்டும் தான். இவனை மட்டும் கண்டுபிடிக்க என்ன வருது? இன்டெகிரல் ஆஃப் இன்டெகிரல் ஆஃப் அதாவது P of x less greater than 1. அப்ப என்ன ஆகும்? 1 to 2 f of x. f of x வேல்யூ என்னடா? மேல டாப்ல இருக்கும் பாரு, ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சோம் f of x. 8x plus 3x square plus by 24. 8x plus 3x square. By 20. by 24 வரும். ஆமா. 8x plus 3x square அப்படிதாம்மா? அப்போ 1 by 24 8x squared by 2 plus 3x cube by 3 1 by 24 வெளியே போட்டுங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது இது சார் நாங்க less than 1 கொடுத்திருக்காங்க. சோ more than 1 கொடுத்திருக்கனால 1 by 1 to 2 னு போடுறாங்க சார். சூப்பர் क्वेश्चन. நம்ம x ஓட லிமிட் என்ன? 0 less than x less than 2. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இங்க கொடுத்தது என்ன? x greater than 1 கொடுத்துக்கறாங்க. x greater than 1 கொடுத்துக்கறாங்க. கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்ப நான் ஆல்ரெடி லைன் போட்டுருக்கேன். டவுட் இருந்தா லைன் போட்டுக்கங்க. இங்க 0 இருக்கும், இங்க 2 இருக்கும், இங்க 1 இருக்கும். அப்ப அவன் கிரேட்டர் தென் 1 எது வரைக்கும் மூவ் ஆகும்? 2 வரைக்கும் மூவ் ஆகும். அதனால 1 to 2 போட்டுக்கிறோம். சரியாமா? ஓகே சார். அப்ப சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்குது? 1/24 4x squared plus x cube plus x cube. 3 கட் ஆகும். 1 to 2. That is equal to 1/24. 4 into 4 is 16. 2 cube வந்து 8. minus 4 minus 1. இதையும் கட் பண்ணா 3. அப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 19/24 வருது. சரியாமா? ஆமா சார். அப்ப இதுல போய் நியூமரேட்டர்ல போட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ப இதனோட வேல்யூ என்ன? ஆல்ரெடி 7/12. இது வந்து என்ன கிடைக்குது? 19/24. அப்ப இதையும் கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அப்ப என்ன கிடைக்குது? 14/19. கரெக்டாமா? ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கிடுங்க. டவுட் இல்ல சார், புரிஞ்சுது. ஓகே. சார் அப்ப தேர்ட் क्वेश्चन போடலாமா? ஓகே சார். சார் தேர்ட் ஒன் எப்படி போடுவீங்க? x is more than minus x is more than y.
சார் அப்போ வந்து ஒய்யோட லிமிட்டை பார்த்து ஒய்யோட லிமிட்டோட அதிகமா இருக்கிறது எடுத்து இன்டிகிரேட் பண்ண வரல சார். இது ரெண்டு டபுள் இன்டெக்ரலோட கான்செப்ட் வரும் டக்குனு. இது என்ன ஆகும்? டபுள் இன்டெக்ரலோட கான்செப்ட் வரும். ஒய்யோட வேல்யூ என்ன? 0 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 1. கரெக்டாமா? ஓகே சார். அப்போ இது மீனிங் என்ன? இப்படி ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா எக்ஸ் 0 இங்கே இருக்கும், ஒய் 0 இங்கே இருக்கும், எக்ஸ் வந்து 1, எக்ஸ் வந்து 2 வந்து இங்கே இருக்கும், ஒய் வந்து 1ங்கிறது இங்கே இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இப்போ நீங்கள் ஸ்டாண்டாக போட்டுட்டீங்கன்னா போதும். இது வந்து சப்போஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற டயக்ராம் மாதிரி இது. அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற டைம் நம்ம எப்படி போவோம்? 45 டிகிரியில் மூவ் ஆகும். 45 டிகிரியில் மூவ் ஆகும். சரியாம்மா? ஓகே சார். இது என்ன மீனிங் சொல்லிக்கிறாங்க? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்ட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லிக்கிறாங்க? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்ட்டாங்க. இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க 2D கேஸ்ல. என்னது? மல்டிபிள் இன்டெக்ரல் கேஸ்ல படிச்சிருப்பீங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்னா நம்ம ரீஜன் எது? இந்த ரீஜன். சரிங்களா? நம்ம ரீஜன் எது? இந்த ரீஜன் பாட்டு வரும். சரியாம்மா? சார் அந்த லைன் டிரா பண்ணுங்க. இந்த லைன் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. இது என்ன கொடுத்துட்டான்? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் கொடுத்துக்கிறானா இல்லையா? ஆமா சார். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்னா நம்மளோட ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற லைன் எழுதிட்டு எக்ஸ் தானே கிரேட்டர் தானே, அப்போ ரீஜன் வந்து இந்த பாட்டுன்னு போட்டுக்கணும். சரிங்களா? எக்ஸ் தான் பெரிய வேல்யூ, அப்போ இதுதான் ரீஜன் போகும். எல்பிபி படிச்சிருப்பீங்களா ஆல்ரெடி நீங்க 12th எல்பிபியில் ஒரு டயக்ராம் வருது. இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்னு என்ன ரீஜன் வரும்? இப்படி ஒரு டயக்ராம் போவோம். லெஸ் தென் ஆர்னா இது வரும். அதே எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்னு எது வரும்? கீழே இருக்குது வரும். சரிங்களா? இதுக்கு வந்து என்ன ஆகும்? கீழே இருக்குது வரும். புரியுதாமா? ஆல்ரெடி நீங்க 12th எல்பிபி படிச்சது ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னேன்? எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். இந்த லைன் என்ன ஒரு ரீஜன் இப்படி போகுது. எதுவுமே இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற ஈக்குவேஷன் லைன். அப்போ 45 டிகிரில மூவ் ஆகும். அப்போ ரீஜன் எங்க இருக்கும்? ஒய் தான் பெரிய வேல்யூ. கரெக்டுங்களா? ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதோ? அப்போ ஒய் தான் நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ ஒய் தானே இருக்கிறதே பெரிய, இது ஒய்ங்கிறது பெரிய சைடு இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ரீஜன். அதே எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு வந்ததுன்னா லைன் போட்டுக்குங்க. அப்போ இந்த ஃபார்மேட் எழுதிக்கிங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ரீஜனு எக்ஸ் பெரிய வேல்யூனால இந்த ரீஜன் வரும். அதனால இங்க பாருங்க, இது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. விர்சா புரியுதா? நெட் கட் ஆயிட்டு வந்துருக்கும் பார்த்துக்கோ. நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆமா? கண்டினியூஸ் இல்லைன்னா கொஞ்சம் புரியாத மாதிரியா இருப்பது. ஓகே சார். இது ரீஜன் புரியுதுங்களா? ஏன் எப்படி எடுத்துன்னு புரியுதாமா? புரியுது சார். சரி, அப்ப நமக்கு என்னது? நான் இந்த ரீஜன் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு இதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டல் ரீஜன் எடுத்துக்கலாம் சரி, இல்லை வெர்டிகல் ரீஜன் எடுத்துட்டாலும் சரி. வெர்டிகல் எடுத்துக்கலாமா பேசாம? வெர்டிகல் எடுத்துக்கலாம். எது வேணா எடுத்துக்கலாம். வெர்டிகல் எடுத்துக்கலாம். சரிங்களா? வெர்டிகல் ரீஜன் எடுத்து வெர்டிகல் ரீஜன் எடுத்துட்டு நம்மளுக்கு இன்டெகிரல் என்ன ஆகும்? நமக்கு என்ன கேட்கறான்? பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் கேட்கறான். அதனால டபுள் இன்டெகிரலோட கான்செப்ட் வெர்டிகல் எடுத்துட்டேன். அதாவது வெர்டிகல்னா டிஒய்ங்கிற கான்செப்ட் எடுத்துட்டேன். டிஒய்னா ஒய்யோட லிமிட் என்ன இருக்குது? கீழே 0ன்னு இருக்குது. அதே ஒய்யோட லிமிட் இங்க என்ன இருக்குது? ஒய், அதாவது எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். அப்ப நம்மளுக்கு எக்ஸ் இருக்குது.
சரி ஓகே சார். எக்ஸோட லிமிட் இங்க 0. இங்க எக்ஸோட லிமிட் என்ன வரும்? இங்க எக்ஸோட லிமிட் மேக்ஸிமம் வேல்யூ இங்க எங்க இன்டர்செக்ட் ஆகும்? 2 இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா எதுடா? 2 இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா ஆம், 1ல இன்டர்செக்ட் ஆகும். இந்த இடம் தான். 1ல இன்டர்செக்ட் ஆகும். ஏன்னா x = y தானே. x = yனா 2 ஆமா இன்டர்செக்ட் சார். ஆகிறப்ப 1, 1 தான். சரிங்களா? அப்போ 1 தான் எடுக்கணும், 2 ஓகே. எடுத்துறாதீங்க. x ஓட லிமிட் 2ன்னு எடுத்துறாதீங்க. ஏன்னா x, y இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான். அப்ப அதுதான் நம்மளோட ரீஜியன். ஓகே சார். 1, 1 தான் இருக்கும். இது வந்து x = 2ங்கிற லைன். ஓகே சார். ஓ! ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க. இது x = 2ங்கிற லைன், இது y = 1ங்கிற லைனு. ஆஹா. ஓகேம்மா. 0 to 2 தான் வருது. சாரி. இங்க 1ங்கிற லைன் இங்க வரும். 1ங்கிற லைன் இங்க வந்திருக்கும். x கிரேட்டர் than 2 தானே. அப்ப 0 to ஓகே. 0 to 2ன்னு இருக்கு. 0 to 2. ஓகேங்களா? 0 to 2 வரும்டாங்க. சரிங்களா? ஓகே சார். ஏன்னா x வந்து 2 தான் இருக்குது. yங்கிற லைன் இங்க போகுது. அப்ப இன்டர்செக்ட் ஆகுற ஏரியா வந்து 1, 2ல தான் இன்டர்செக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் 1 வரும். இந்த பாயிண்ட்ல 1, வருது. 1, 2 தான். சரி அப்ப என்னது? இங்க x ஓட வேல்யூ 0, இங்க x ஓட வேல்யூ 2ன்னு இருக்குது. அப்ப 0 to 2. சரியாம்மா? ஓகே f சார். of x, y into dy dx. f of x, y. f of x, y வேல்யூ என்ன? 0 to 2 integral 0 to x. f of x, y வேல்யூ என்னடா? x y square plus x squared by 8 கரெக்ட்டுங்களா? dy dx. கரெக்டாம்மா? ஓகே சார். அப்ப இது இன்டகிரல் பண்றேன். that is equal to integral 0 to 2. இது இன்டகிரல் பண்ணா with respect to y. with respect to y பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? x y cube by 3 plus x squared ஓகே சார். 8 into x லிமிட் வந்து 0 to x. கரெக்டாமா? ஓகே சார். இது y வேல்யூ. இது வந்து y வேல்யூ. அப்ப என்னாச்சு? இன்டகிரல் 0 to 2. அப்ப என்ன கிடைக்குது? x ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. y வந்து x ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. அப்ப என்ன ஆகும்? x power 4 by 3 plus x cube by 8 into dx. கரெக்டாமா? டவுட் இருந்தா கேட்டீங்களா? இல்ல சார். அப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்ப x power 5 by 15 plus x power 4 by 32. லிமிட் 0 to. கரெக்டாமா? ஓகே சார். அப்ப என்ன நடக்கும்? 2 power 5 32 by 15 plus 2 power 4. 2 power 4 ஓட வேல்யூ என்னடா? 32வா? 2 power 5 தான் 32. 8 into 2 16 சார். 16 by 32. Wait, thank you ma'am. இது 2 ஆகும். ஓகே சார். அப்ப லோயர் லிமிட் 0 ஆயிரும். அதனால அதை விட்டுருங்க. அப்ப என்னாச்சு? 32 by 15 plus 1 by 2. அப்ப ரெண்டுக்கு எல்சிஎம் எவ்வளவு? 30யா? 30. அப்ப இங்க என்ன காணும்? 64 plus 15. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 79 by 13 வருது. ஓகேங்களா? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய எத்தனாவது பாட்டு? தேர்ட் பாட்டோட ஆன்சர். 10 மார்க் இது மட்டும் போட்டா போதுமா? என்னமா? இது மட்டும் போட்டா போதுமா சார்? ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சு கேக்குறான். கிவன் கேக்கல. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேக்கல. இதுதான் கேக்குறான். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ரெண்டுமே ஓகே. போடலாம். இது கிவன் கேக்குறாங்களா? இது பாருங்க. இது மட்டும் தான் கேக்குறான். இது மட்டும் தான் போட போறோம். சரிங்களா? ஓகே சார். அடுத்தது பார்க்கலாமா? ஓகே சார். இதுக்கு டயகிராம். இதுக்கு டயகிராம் எப்படி போடுவீங்கன்னு பாத்துக்கங்க. இதுக்கு டயகிராம் போட்டு தான் போடணும். பார்க்கலாமா? ஓகே சார். P of x plus y is less than 1. அப்ப லெஸ் தென். அப்ப டயகிராம் Equal to 1. ஆமா. அப்ப என்னன்னா So 1. x ஓட லிமிட் எழுதிங்க. 0 less than x less than 2 y ஓட லிமிட் less than 1. இதுதான் லிமிட். இது லைன். இது லைனுக்கு டேபிள் போடுவீங்களா? x y. x 0னா y 1, y 0னா x 1. அப்ப இதுக்கு எப்படி டிரா பண்ணுவீங்க? இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். இது 1ங்கற பாயிண்ட், இது 1ங்கற பாயிண்ட். கரெக்டாடா? ஆமா சார். டிரா பண்ணிடலாமா? லைன் டிரா பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அப்ப 1, 1 ஓட லைன் நம்ம டிரா பண்ண போறோம். சரியாமா? ஓகே சார். எப்படி வரும்? இது ரெண்டும் டச் ஆகுற மாதிரி வரும். லாஸ்ட் டைம் அதே டயகிராம் தான். இல்ல இந்த டயகிராம் வரும். இது x plus y இல்ல. ஓகே சார். இங்க போட்டுக்கிற மாதிரி இந்த டேபிளுக்கு டயகிராம் போடுறோம். இந்த டேபிளுக்கு டயகிராம் போடுறோம். புரியுதாமா? ஓகே சார்.
ஏன்னா இது எக்ஸ் பிளஸ் ஒய்யோட டயக்ராம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற டயக்ராம். ஓகே சார். அப்போ y ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1 மைனஸ் எக்ஸ்னு கிடைக்குது. y ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ்னு கிடைக்குது. இப்போ எக்ஸோட லைன் என்ன? 0. எக்ஸ் ஈக்குவல் என்னது? இங்க வந்து y ஈக்குவல் டு 0 அண்ட் இங்க x ஈக்குவல் டு 0 அண்ட் ஆல்சோ x ஈக்குவல் டு 1 பை 1 டு x ஈக்குவல் டு 2ங்கிறது இங்க வரும். x ஈக்குவல் டு 2ங்கிறது இங்க வரும். இது வெளியே போகுது. அதே மாதிரி y ஈக்குவல் டு 1ங்கிறது இங்க வருது. y ஈக்குவல் டு 1ங்கிறது இங்க வருது. சரியாமா? ஓகே சார். அப்ப நம்மளுக்கு எது ரீஜியன்? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு y. கரெக்ட்டுங்களா? x plus y less than or equal to 1 னா நம்மளோட ரீஜன் எது? இதுதான் நம்மளோட ரீஜன். சரிங்களா? ஓகே சார். x plus y less than or equal to 1 இதான் நம்மளுடைய ரீஜன் பார்ட். சரி. இதுக்கு என்ன எடுக்கலாம்? வெர்டிகல் ரீஜன் எடுத்துடலாமா? வெர்டிகல் பாத் எடுத்துடலாமா? ஓகே சார். வெர்டிகல் பார்ட் இங்க பாருங்க. இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு எது வரும்? இங்க பாருங்க. y வேல்யூ என்ன? இங்க y வேல்யூ என்னடா கண்ணு? 0. y வேல்யூ 0. y வேல்யூ எது வரைக்கும் இருக்குது? 1 மைனஸ் x வரைக்கும். 1 மைனஸ் x சார். அதே மாதிரி x வேல்யூ என்ன? இதோட இருக்குது. இது x ஈக்குவல் டு 2. அப்ப இந்த லைன் வராது. நமக்கு இதோட ஸ்டாப் ஆயிருது. இதான ரீஜியன் பாயிண்ட். அப்ப x வேல்யூ என்ன? ஆமா 0 சார். to 1. 0 to 2 கிடையாது. 0 to 1. சரிங்களா? ஓகே சார். அப்ப என்ன கிடைக்கும்? p of x plus y less than or equal to 1 னா நாம எது வரைக்கும் எடுக்கணும்? டபுள் இன்டெக்ரல் 0 to 1 minus x. இது 0 to 1 தான் எடுக்கணும். 2 எடுக்க முடியாது. ஏன்னா ரீஜன் இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க வரல ரீஜன். இந்த பாட்டு ரீஜனே கிடையாது. அப்ப என்ன ஓகே சார். எடுக்கிறோம். புரிஞ்சுக்குமா? 0 to 2 கிடையாது. 1 தான். f of ஓகே சார். x, y into dy dx. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப என்ன வரும்டா சொல்றேன் கண்ணு. That is equal to integral 0 to 1 integral to 1 minus x 0 to 1 minus x x y squared plus x squared by 8 by 8. dy dx. Is correct? Correct sir. dy. 0 to 1 சொல்லுமா? x y cube by 3 plus x squared by 8 y equal to 0 and y equal to 1 minus x into dx. Correct அம்மா? Correct sir. Simplify பண்ணுமா? Integral 0 to 1 x into 1 minus x whole cube by 3 plus x squared plus x 1 squared minus x. 1 minus x. Very good. Into dx. லோயர் லிமிட் போட்டா 0 ஆயிரும். அதனால விட்டுட்டேன். லோயர் லிமிட் 2 போட்டு 0 அதனால விட்டுட்டேன். எப்பயும் லோயர் லிமிட் செக் பண்ணிக்கோ. ஒவ்வொரு டைம் வேல்யூ கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். அப்ப என்ன பண்ணணும்? இங்க கேர்ஃபுல்லா போடுங்க. x by 3 இது வந்து a minus b whole cube ஃபார்முலா. தெரியுமா a minus b whole cube ஃபார்முலா? Yes sir. a cube minus a cube plus a 3 cube b plus b cube. a b square minus b cube. கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க a வேல்யூ என்ன? 1, b வேல்யூ என்ன? x. அப்ளை பண்ணுங்க. 1 cube minus 3 into 1 squared 1 into x plus 3 into a வேல்யூ 1 into x squared வந்து b squared வந்து x squared minus x cube. கரெக்ட்டா? plus x squared by 8 1 minus x into dx. கரெக்டாமா? Correct sir. சார் ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் எடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. 24 போட்டுக்கங்க. 24 போட்டு என்ன கிடைக்கும்? 8x வரும். இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது? 1 minus 3x minus 3x squared plus 3x squared minus x cube plus இதுங்க என்ன கிடைக்கும்? 3x squared வரும். 1 minus x into dx வரும். Okay sir. 1 by 24 integral 0 to 1 8x உள்ள கொண்டு போனா 8x minus 8 x square 8x minus 24x plus 24x square. 8x உள்ள போகுது 8x உள்ள போகுது அதனால 24x x square x cube 24x cube 8x minus 8x power 4. இங்க 3x square கொண்டு போயிருங்க 3x square minus 3x cube. கரெக்டாமா? into dx. Correct sir.
இன்டு டிஎக்ஸ் சொல்கிறேன். எது கம்பைன் ஆகும்? 24x³ 3x³ இது ரெண்டும் கம்பைன் ஆகும். அடுத்தது ஆமா சார். x² 3x² minus 24x². சரி ஓகே. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்கிறாங்கன்னு என்ன வரும்னு? அப்போ இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸுங்கிறது ஒரு டைம் தான் இருக்குது, அதனால 8x தான் வரும். 8x மைனஸ் 21x² minus 24 சார். இல்லை, இங்கே ஒரு 24 இருக்குது, இங்கே +3 இருக்குதுல்ல. 24 plus 3 சார். 21 minus 20. அதே மாதிரி இது 24, இது -3. 24 - 3 வந்து +21x³ Plus 21x³ -8x பவர். minus 8x power 4. டவுட் இருந்தா சொல்றாங்க. 1/24 into இது கேன்சல் ஆயிடும் சார். எது இது x², இது x³ கேன்சல் ஆகுது. இன்டெக்ரல் தான் பண்ணணும். இது x², இது x³ சால்வ் பண்ணலாமா? சார் இன்டெகிரல் பண்ண வாட்டி அது கேன்சல் ஆகுது சார். இன்டெகிரல் பண்ண எப்படி கேன்சல் ஆகும்னா 1 வேல்யூ தான் சார் போட போறோம். -21 + 20. இது கியூப் ஆகும், இது 4 ன்னு வரும். எப்படி கேன்சல் ஆகும்? இது கியூப் வரும்ல. அது 1 போடுறப்ப எல்லாமே கேன்சல் ஆயிடுங்க சார். -21 + 20. இன்டெகிரல் போட்டு எழுதும்போது புரியும் பாரு. x²/2 -21x³/3 plus 21x⁴/4 -8x⁵/5/5. இப்போ எப்படி கேன்சல் பண்ணுவ? சொல்லு பார்க்கலாம். அங்க 1 வேல்யூ போடுறோம்ல சார். போட்ட டினாமினேட்டர் 2 3 4 5 இருக்கும்போது எப்படி கேன்சல் பண்ணுவ? பண்ணவே முடியாதுல்ல. எல்சிஎம் பண்ணனும். நீ அப்படியே 1 போடுற. நான் தான் போட்டு காட்டணும். அப்படி 1 போட கூடாது. சரிங்களா? இது கட் பண்ணா 7, இது கட் பண்ணா 4. அப்ப என்னாச்சு? 4 - 7 plus 21/4 minus 8/5. ஓகே சார். அப்ப என்னாச்சு? 1/24 minus 3 plus 21/4 minus 8/5. ஓகே சார். அப்ப என்ன கிடைக்குதுங்க? எல்சிஎம் எவ்வளவு எடுக்கலாம்? 20 எடுக்கலாம். 20 எடுத்தா -60 plus 105 minus 32. கரெக்டா? சார் இது டெசிமல்ல போடக்கூடாதா சார்? சூப்பர். ஒண்ணா டெசிமல் போட்டுக்கோ. கால்குலேட்டர் தான். நீ எல்சிஎம் எடுத்து போறதுக்கு நீ எல்லாத்தையும் டெசிமல் மாத்தி போட்டுக்க, தப்பு கிடையாது. கால்குலேட்டர் இருக்குதுல உனக்கு. கால்குலேட்டர் தான் நீ டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். என்கிட்ட கால்குலேட்டர் இல்ல, அதனால நான் இந்த வேலையை போடுறேன். நீ உங்களோட கால்குலேட்டருக்கு நீ அந்த மாதிரி போட்டுக்கோ. ஓகே சார். (0.03 சார். 0.03 அவ்வளவுதான். டெசிமல் போட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே சார். 10 மார்க் क्वेश्चन தான். நம்ம லென்த்தா எடுக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. அருமையான क्वेश्चन. ஓகே சார். கடன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்குது. சார் கோரிலேஷன் அந்த ரேங்க் கோரிலேஷன் அதை எடுத்துடலாம். சார் மத்ததெல்லாம் போட்டுருவீங்க. நீங்க அனுப்புன क्वेश्चन எல்லாத்தையும் போட்டுருவீங்கன்னு செக் பண்றாங்கன்னு நான் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். நோட் பண்ணிட்டியாமா? क्वेश्चंस நோட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் போட்டுருவீங்களா? இது எப்படி போடுவீங்க? தேர்ட் क्वेश्चन. இது ஒரு क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க. determine the value of c. எப்படி டிட்டர்மைன் பண்ணுவ? ஏமா ஃபார்முலா தெரியலையா? டபுள் இன்டெகிரல் -∞ to infinity -∞ to infinity f of x, y into dy dx equal to 1. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண இந்த ரிசல்ட் கிடைக்கும். நான் வெயிட் பண்றேன். இந்த ஃபார்முலா ரிசல்ட் கொண்டு வரலாம். போட முடியல சொல்ல, நான் போடுறேன். எதுக்கு நீ ட்ரை பண்ணுப்பா. ஓகே சார்.
G of x minus y. இது ஈஸியான கொஸ்டின் தான். இது கடற்கரை முடிச்சிடலாம். அதுதான் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குது. ம். சார் இதுல எப்படி இந்த இன்டிகிரல் வேல்யூஸ் அப்ளை பண்றது சார்? மைனஸ் இன்பினிட்டி இப்படின்னா இந்த இதுதான் போடுவீங்க. இந்த லிமிட் தான் ஆ போடுவீங்க. அப்போ போட்டால் என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் 0 to 2 இன்டெக்ரல் minus x to x. x cx Cx x minus y dy dx is equal to 1. ஆ போட முடியுமா? நான் நானே போட்டா இல்ல சார் போ. கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணு. அப்பதான் உனக்கு தெரியும். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார். மிஸ்டேக் வருது வராது அடுத்த பிரச்சனை. அது கான்செப்ட் அப்ளை பண்ணி போட்டாலும் உனக்கு பாதி மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? கான்செப்ட் தெரியாம போட்டா தான் மார்க் கிடைக்காது. இந்த கான்செப்ட் நீ அப்ளை பண்ணி போட்டாலும் உனக்கு பாதி மார்க் மேல கிடைச்சிடும். சரியாம்மா? ஓகே சார். கண்டுபிடிச்சியம்மா? லிஸ்ஸா கண்டுபிடிச்சிடா? போட்டுட்டு இருக்கேன். டவுட் இருந்தா பார்த்துக்கோ. நான் போட்டு முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாத போடு. நானே போடும்போது இங்கேயும் கொஞ்சம் மாறுச்சு. கொஞ்சம் பார்த்து போடு. 1/4. 1/8டா. கொஞ்சம் செக் பண்ணு. ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னு செக் பண்ணு.
பாத்தியம்மா எங்க மிஸ்டேக் ஆகுதுன்னு? சார் நாங்க 2 டிவைட் பண்ணிருக்கேன், நீங்க மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க சார். ஓகே, எது இருந்தாலும் ஆன்சர் கரெக்டா தானே வரும். வாட்ஸ்அப் அனுப்புறீங்களா? செக் பண்ணிட்டா? ஓகே சார். அனுப்புறேன் பார்க்கணும். ஓகே, வந்திருக்குதுமா, ஒரு நிமிஷம். ஏன் மைனஸ்ல வந்துருக்குது? என்ன பண்ணீங்க? இதான் ஒண்ணே ஒண்ணு அனுப்பிக்கிறீங்களா? ஆமா சார், ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அது மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு மைனஸ் வரும்ல, இது 2 தான் கட் ஆகும். இது 2 தான் கட் ஆகும். நீ இதை 2 கட் பண்ணிட்ட. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இல்ல. அப்ப இது என்ன ஆகும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. நீ வந்து என்ன பண்ணிக்கிறீன்னா பிளஸ் எக்ஸ் இங்க வரும், இங்க வந்து மைனஸ் எக்ஸ் இருக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே. லிமிட் என்ன இருக்கும்? இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கும். நீ என்ன பண்ணிக்கிற? மைனஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிற. மைனஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் போடக்கூடாதுல்ல, புரியுதாமா? மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸா எக்ஸ் டூ எக்ஸா அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் போடணும். அப்பர் லிமிட்னா இங்க பிளஸ் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், சரிங்களா? இங்கதான் மைனஸ் எக்ஸ் வந்திருக்கும், இங்கதான் மைனஸ் எக்ஸ் வந்திருக்கும். அப்படிங்கும் போது இந்த டேர்ம் கட் ஆயிரும். நம்மளுக்கு இந்த 2 டேர்ம் தான் வரும். இந்த 2 டேர்ம் வரும்போது என்ன ஆகும்னா 2c x இன்டு எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்க வெளியே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் வரும், சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். அப்ப வெளியே என்ன இருப்பீங்க? 2c எடுத்துட்டு இன்டெகிரல் x கியூப் இன்டு dx வரும். நீ லோயர் லிமிட் ஃபர்ஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கோ. லோயர் லிமிட் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது, சரியா? ஓகே சார். அதுதான் இந்த மாதிரி போட்டிருப்போம் பாருங்க. இங்க பாருங்க, ஸ்டெப் போட்டிருப்போம். எங்க காணாத போயிடுச்சு. இங்க போட்டுருந்தேன் நானு. ஓகே ஓகேமா, ஓகே. அப்ப சி வேல்யூ வந்து 18 வந்தது, கரெக்டாமா? ஆமா சார். 1/8 சி வேல்யூ 1/8 வந்திருக்கும். ஆமா சார். அப்ப c ஈக்குவல் டு 1/8 ஆல்ரெடி போட்டு காட்டிட்டேன். நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 1/8 வந்திருக்கும், மாத்தி போடுங்க. அப்ப அடுத்த 2-3 क्वेश्चन என்ன வரும் நம்ம பார்த்து பண்ணிடலாம், சரியாமா? ஓகே சார். கடா क्वेश्चन காணோம். ஓகே, क्वेश्चन இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? c ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போறீங்க? 1/8 ன்னு மாத்த போறீங்க. c வந்து என்னவும் டிவைடட் பை 8 ன்னு போட்டுங்க. ஓகேங்களா? இப்ப கிளியரா? ஓகே சார். அப்ப c ஈக்குவல் டு 1/8. இப்ப அடுத்து என்ன கேக்குறான்? மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் x and y கேட்டா. அப்படினா மீனிங் என்ன? f of x f of x எப்படி கண்டுபிடிப்ப? ஃபார்முலா இருக்குதா? integral of minus infinity to infinity f of x comma y dy dy. அப்ப லிமிட் என்ன? x ஓட லிமிட் இல்ல, y ஓட லிமிட். dy வந்து இது எதோட லிமிட்? y ஓட லிமிட். அப்ப y ஓட லிமிட் போட்டுலாமா? இன்டெகிரல் மைனஸ் x to x x into x minus y divided by 8 into dy. கரெக்டாடா? ஓகே சார். இப்போ எது கான்ஸ்டன்ட் டேர்ம்? வித் ரெஸ்பெக்ட் டு y ங்கும்போது இந்த x by 8 கான்ஸ்டன்ட் டேர்ம் தூக்கி வெளியே போட்டுரு. x by 8 காமன் சார்.
அப்ப எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு பை டூன்னு வரும். கரெக்டாமா? ஆமா சார். அப்ப இங்க பாருங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ரெண்டு போட்டாலும் இந்த டைம் என்ன ஆகும்? ஜீரோன்னு ஆயிரும். அதனால இந்த டைம் விட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஓகே சார். எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு வரும். அதனால இது கட் ஆயிரும். அப்ப நம்ம இதை கொண்டு போறோம். அப்ப என்னது எக்ஸ் பை எயிட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? x square x square plus x square is equal to 2x square x by 8 is equal to 2x square. சூப்பரா சொல்றப்ப வெரி குட். அப்ப என்ன ஆகும்? f of x வேல்யூ என்ன வருது? x cube by 4 கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இப்போ மறக்காம என்ன பண்ணணும்? இதனோட லிமிட் எழுதிடணும். எதனோட லிமிட்? x ஓட லிமிட். x ஓட லிமிட் என்ன? 0 to 2 ன்னு வருது. அதனால 0 to 2 ன்னு எழுதிருங்க. சரியாமா? ஓகே சார். 0 less than or equal to x less than or 2. இதுதான் நம்மளோட லிமிட். இதே மாதிரி எப்போ போய் நீ போடுவியா இல்ல நான் போட்டுங்களா? நானே போடுறேன். போடுறாங்க. இதுதான் ஐடியா. ஈஸியா தான் போடுங்க பாக்கலாம். சார் ஒரு நிமிஷம் क्वेश्चन மட்டும் சார். காட்டுறேன்டா. One by 8 x minus 1. போட்டீங்களா? இது போட்டேன். சரி 1/8 வெளிய வந்துரும். அப்ப இன்டகிரல் லிமிட் என்ன? 0 to 2 லிமிட் 0 to 2 தானே? ஆமா 0 to 2 1/8 வெளிய வந்துரும். x into x minus y into dx 1/8 integral 0 to 2 x squared minus xy into dx. That is equal to 1/8 x cube by 3 minus squared by 2 into y. 0 1/8 8 by 3 minus 2 squared 4 4 2 ஆயிரும். அப்ப 2y னு அப்ப 1/24 8 minus 6y. அப்ப 1/3 minus 1/4y sir. 1/12 into 4 minus 3y. கரெக்டாமா? sir. கேன்சல் பண்ணா 1/3 minus 1/4y sir. அப்படி வச்சுக்கலாம். இதோட கூட விட்டுக்கலாம். மறுபடியும் எல்சிஎம் எடுத்து போடணும். x ஓட லிமிட் இங்க y ஓட லிமிட். y ஓட லிமிட் என்ன? இதுதான் y ஓட லிமிட். கரெக்டாமா? ஆமா சார். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க பாப்போம். இன்னும் அடுத்து மூவ் பண்ணுவோம். இல்ல சார். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. என்ன கொடுக்குறான்? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டுக்கிறான். சி क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டுக்கிறான். ஓகே சார். எப்படி போடுவீங்க கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி? நாம ஏற்கனவே ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் சார். சோ ஒரே நிமிஷம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா இதுக்கு இந்த மாதிரி வந்து எப்படி போடுறதுன்னு நான் ஃபார்முலா கொடுத்துறேன் அப்புறம் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி போட வேணும்னா ஃபார்முலா f of x, y இன்டெகிரல் போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது என்னவோ டிவைடட் பை வித்தவுட் இன்டெகிரல். இது வந்து டிவைடட் பை என்ன கிடைக்கும்? f of x ன்னு வரும். அங்க ப்ராபபிலிட்டி வந்து என்ன பண்ணுவீங்க? இன்டெகிரல் போட்டு கண்டுபிடிக்கணும். இங்க ப்ராபபிலிட்டி வரல. சரிங்களா? அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வரல. இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இருக்குது. அப்ப நீங்க வெறும் ஃபங்க்ஷன்ல மட்டும் போட்டா வரும். நமக்கு ரிசல்ட் வந்துரும். அப்ப இதனோட வேல்யூ என்ன? 1/8 into x x minus y divided by f of x ஓட வேல்யூ x cube by 4. கரெக்டாமா? செக் பண்ணிக்கங்க f of x. ஆமா சார். ஓகே மேம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இங்க பாருங்க வித் ரெஸ்பெக்ட் டு y னால நம்ம y ஓட லிமிட் என்னன்னா -x less than y less than x.
இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே சார். டவுட் வந்தா கேட்டுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இல்ல சரி, சார். கொஸ்டின் f ஆஃப் x given y ன்னு கொடுத்தானே எப்படி எழுதுவீங்க? x given y. என்ன ஆன்சர் வரும்? f ஆஃப் நாம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா எஃப் ஆஃப் ஒய் போட்டு ஆமாமா. f ஆஃப் y யோட வேல்யூ என்ன? இங்க மேல அதே தான் வரப்போகுது. 1/8 x x minus y. f ஆஃப் y யோட வேல்யூ என்னடா கண்டுபிடிச்சோம்? 1/12 1/12 4 minus 3x. 4 minus 3y. அப்ப இது இதையும் கட் பண்ணா என்ன கிடைக்கும்? இது 2 இது வந்து 3. அப்ப என்ன வரும்? 3/2 into x into x minus y divided by 4 minus 3x. 4 minus 3x. கமா இங்க வித் ரெஸ்பெக்ட் டு x மேல இருக்குது. ஆனா x ஓட லிமிட் 0 less than x less than 2 ன்னு போடுது. ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுமா பார்க்கலாம். இல்ல சார். ஓகேமா.